இப்போ முதல்வருடைய குடும்பத்துக்கு பாருங்க நாலு பெரிய பதவி இருக்கு இன்றைய சூழல்ல. முதல்வர், துணை முதல்வர், மத்திய சென்னை எம்பி, தூத்துக்குடி எம்பி. சாதி மக்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் கூட இருக்க மாட்டாங்க. தமிழர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு விட்டால் திராவிடர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் தமிழ்நாட்டு அரசிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள். அதனால இவங்க ஒற்றுமையாக கூடாதுக்காக இந்த வேலையை பண்ணுறாங்க. இந்த சமூகங்கள் வந்து அவங்களுக்கு தானே திரும்ப வாக்கு சொல்றாங்க. இப்போ தமிழ் தேசியம் பேசக்கூடிய இயக்கங்களுக்கு வந்து குறைவான வாக்குகள், அது டெபாசிட் வாங்கக்கூடிய அளவுக்கு கூட இல்லை தானே. விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு வந்து ஒற்றுமை கிடையாது. அதுக்குதான் சாதி வெறி கணக்கு போய் எடுக்கணும்னு முதல்ல பறையர் சமுதாயத்தினுடைய சொத்தை ஒருத்தர் திருடிட்டாங்க. அதுக்கு ஆதரவாக தேவர், கவுண்டர், நாடார், கோனார், தேவேந்திர குல வேளாளர்கள், முதலியார், இப்படி எல்லா சமூகமும் சேர்ந்து அவருக்காக போராடுறதை இது வரைக்கும் நீங்க பார்த்துருக்கீங்களா? இப்போ இன்னைக்கு தேதி வரைக்கும் எல்லாருமே நான் 2 கோடி பேர் இருக்கேன், நான் 3 கோடி பேர் இருக்கேன்னு சொல்லி சண்டை போட்டு இருக்கிறதா காரணம். இந்த சண்டையை தான் திராவிட அமைப்புகளோ 10 அமைப்புகளோ விரும்புது. இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் 25,000 மட்டுமே. ஆமாம் மக்களே, இது கனவல்ல, முற்றிலும் உண்மை. வானூர்தி கட்டணம், காலை உணவு, தங்கும் விடுதி, அனைத்து போக்குவரத்துக்கள் உட்பட மார்ச் 30 முதல் திருச்சி யாழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு அணுகவும். உவகை உலா 9600021480. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் திரு முத்து ரமேஷ் நாடார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சாதிவாரி கணக்கெடுப்பு, அதே மாதிரி பஞ்சம நில மீட்புக்கான தமிழ் தேசிய கட்சிகள் பங்கேற்ற பேரணியிலையும் பொதுக்கூட்டத்திலையும் பங்கேற்றீங்க. அடுத்த கட்டமாக மீனவர் போராட்டத்திலையும் பங்கேற்க இருக்கிறீங்க. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத உங்களுடைய முதல் கருத்து சொல்லுங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எந்தெந்த சமூகம் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சாதானே அவங்களுக்குள்ள சமூக நிதியை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவாக சொல்றாங்க. அதாவது ஒரு ரேஷன் கார்டு இருக்கு, ஒரே ஒருத்தங்க தான் இருக்காங்க. இன்னொரு ரேஷன் கார்டில் 7 பேர் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கும் 10 கிலோ, அவங்களுக்கும் 10 கிலோ. இது எப்படி சமூக நீதி ஆகும்? அப்போ இங்கே 7 பேர் இருக்காங்க, இருக்கிறவங்களுக்கு அதிகமாகவும் இங்கே ஒருத்தர் இருக்கிறவங்களுக்கு கம்மியாக கொடுத்தா அதுதானே சமூக நீதி அப்படிங்கிற அடிப்படையில் சீமான அந்த கருத்தை வெளியிடுறோம். அதுதான் நம்ம எவ்வளோ பேர் இருக்கோம்னு தெரிஞ்சாதானே அதை அவங்களுக்கு உரிய பங்கை கொடுக்க முடியும். 1931ஆம் ஆண்டுக்கு பிறகு இன்றைய தேதி வரை மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடக்கல. கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆக போகுது. 95 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாலும் சாதி ரீதியாக கணக்கெடுப்பு எடுக்கப்படுது. ஆமா, முதல்ல சாதி ரீதியாக கணக்கு எடுத்திருக்காங்க, வெள்ளக்கார காலத்துல எடுத்திருக்காங்க. அப்போ சாதி ரீதியா இருக்கும்போது தான் அவர்களுடைய மக்கள் தொகை எவ்வளவுன்னு தெரியும். உதாரணத்துக்கு நாடார் சமுதாயத்தோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு சொல்லி தோராயமாக சொல்லப்படுகிறது. வன்னியர் சமுதாயத்தோட மக்கள் தொகை தோராயமாக தான் சொல்லப்படுது. இந்த மாதிரி பறையர் சமுதாயம், தேவேந்திர குல சமுதாயம், கவுண்டரு, இப்படி தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான சாதிகள் எல்லாமே அவங்கவுங்க ஒரு கணக்கு சொல்றாங்க. 2 கோடி பேர் இருக்கோம், நாங்க 2.5 கோடி பேர் இருக்கோம், 3 கோடி பேர் இருக்கோம், நாங்க தான் தமிழ்நாட்டுக்கு பெரிய சாதி அப்படின்னு எல்லாருமே சொல்லும்போது உண்மையான கணக்கு யாருக்குமே கிடையாது. அப்போ உண்மையான கணக்கை நீங்க அரசு எடுத்து சொன்னால் அதற்கு பிறகு இவ்வளவு மக்கள் தொகை இந்த சமுதாயத்துக்கு இருக்கு. உதாரணத்துக்கு நாடார்கள் ஒரு 15%னா 15% வேலை வாய்ப்பு நாடார்களுக்கு கொடுக்கலாம். வன்னியர்கள் ஒரு 25% இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு 25% கொடுக்கலாம். பறையருக்கு ஒரு 30% இருக்காங்க, 30 பேருக்கு கொடுக்கலாம். கம்மியாவோ அதிகமாவோ எவ்வளவு இருந்தாலும் அதை பங்கிட்டு கொடுப்பதானே சமூக நீதியாகும். ஆனால் இப்போ தமிழ்நாடு அரசை பொறுத்தவரைக்கும் கேட்கும்போது அது ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க தரப்புலையும் சொல்றாங்க. ஒன்றிய அரசு பிஜேபி தரப்புல கேட்கும்போது இவங்க சர்வே எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. அது இது எடுக்காததற்கான காரணம் என்ன? அரசுகள் ஆமா, இப்போ பீகார்ல எடுத்து முடிச்சுட்டாங்க. தெலுங்கானால இவங்களுடைய கூட்டணி ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது. அவங்க உடனடியாக எடுத்து முடிச்சிருக்காங்க. இவங்க எடுக்காததுக்கு காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டிலுடைய ஆட்சியாளர்கள், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்றங்கள் 35 பேர், அமைச்சர்கள் 10க்கும் மேற்பட்டவர்கள், முதல்வர், துணை முதல்வர், இப்படி எல்லாமே ஒரு பிறமொழியை பேசக்கூடிய நபர்களா இருக்காங்க. அவங்க இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத நபர்களா இருக்காங்க. அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் இவங்க சாதி ஓட்டு ஒரு 10,000 கூட இருக்காது. இப்போ முதல்வருடைய குடும்பத்துக்கு பாருங்க நாலு பெரிய பதவி இருக்கு இன்றைய சூழல்ல. முதல்வர், துணை முதல்வர், மத்திய சென்னை எம்பி, தூத்துக்குடி எம்பி. இப்போ தூத்துக்குடி எம்பிக்கு அந்த சாதி மக்கள் அங்க பாத்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க பெரும்பான்மை சமுதாயத்தை ஏமாற்றி அந்த தொகுதி அபகரிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு?
அதாவது பிறமொழியாளர்கள் ஒரு சட்டமன்ற தொகுதியில கூட தனிச்சு போட்டிட்டு வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் தான் தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியில் இருக்கு. ஆனால் இவர்கள் என்ன பண்றாங்க, திராவிடங்க பேர்ல மக்களை ஏமாற்றி தமிழர்களுடைய உரிமையை பறிக்கும் விதமாக செயல்பாடுகள் இருக்கு. ஆனா மக்கள் தானே வாக்கு செலுத்துறாங்க. நீங்க வாக்கு செலுத்துற மக்கள்னா மக்கள் வந்து வாக்கு செலுத்துறாங்க. மக்களுக்கு வந்து முதல்ல நம்ம யாரு எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சா இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வந்துடும் தமிழ் சமூகத்துக்குள்ள. இப்போ நம்ம தமிழ் சகோதரர் ஒருத்தர் இருக்காரு, உதாரணத்துக்கு ஒரு கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருக்காரு, அவருக்கு 12% நாடார்களுக்கு 10 தானா, ஏங்க நீங்க 10 பேர் தாங்க இருக்கீங்க, உங்களுக்கு இவ்வளவு தாங்க, நீங்க 12 பேர் தாங்க, உங்களுக்கு இவ்வளவு தாங்க, எல்லாருக்கும் ஒற்றுமை ஆயிடும். ஆனா ஒற்றுமை வராது அப்படின்ட்டு ஒரு தரப்பு சொல்றாங்க. அப்ப வந்து எங்களுடைய சமூகம் வந்து அதிகமா இருக்கும், 1 கோடி. இல்ல, அது வந்து கணக்கு தெரியாத போது நடக்கிற விஷயம். நீங்க புரியுதா? இப்ப நீங்க எத்தனை பேருக்குன்னு உங்களுக்கு தெரியல, நான் எத்தனை பேருக்கு எனக்கு தெரியல. அப்ப கணக்கு தெரியல, நான் தான் பெரிய ஆளா இருப்பேன். நான் எனக்குள்ள ஒரு சாதி ரீதியாக என் மேல ஒரு விஷயத்த வந்து திணிச்சு வச்சிருக்காங்க பல ஆண்டுகளாக. கிட்டத்தட்ட 1995 வருஷமா கட்டமைச்சு போயிடும். நாங்க எவ்வளவு பேருக்கு தெரிந்து விட்டால் நாங்க எல்லாம் ஒற்றுமையாக, நீங்க எவ்வளவு இருக்கீங்க, நம்ம இருப்போம், நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கூட இல்லாத பிறமொழியாளர்கள் எப்படி ஆட்சிக்கு வர கொடுவோம்? ஆட்சிக்கு நம்மால் வர முடியாது, பிறமொழியாளர்கள் ஆட்சிக்கு வர முடியாது, தமிழ்நாட்டை விட்டு அவர்கள் வந்து அப்புறப்படுத்துவார்கள் ஒரே காரணத்துக்காக தான் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேங்காங்க. தமிழ் சமுதாயங்கள் ஒன்றுபட்டு விட்டால், தமிழ் சமுதாயத்துக்குள் சாதி ரீதியான மோதல்கள் இல்லை என்றால், மாற்று மொழியினர் வந்து தமிழ்நாட்டில் வந்து இவங்களுக்கு ஒரு தாய் பிள்ளைகள், நம்மளாம் அண்ணன் தம்பி அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ கிராமத்துல பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டு சண்டையா இருக்கும். ஒரு கிராமம் இருக்கும், பக்கத்து வீடு சண்டை போட்டு விடுவாங்க. ஆனா பக்கத்து கிராமத்துக்கும் நமக்கு சண்டை வந்தா என்ன பண்ணுவாங்க, இந்த கிராமம் ஒற்றுமையாடும், அந்த கிராமம் ஒற்றுமையாடும். அதே மாதிரி மாவட்ட ரீதியாக அப்படிதான், மாநில ரீதியாக அப்படிதான், நாடு ரீதியாக. பாகிஸ்தான் மட்டும் பிரிஞ்சு போன ஒரு நாடு, நம்ம சகோதர நாடு தான். ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போ தமிழர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு விட்டால் திராவிடர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் தமிழ்நாட்டு அரசிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள். அதனால இவங்க ஒற்றுமையாக கூடாதுக்காக இந்த வேலையை பண்றாங்க. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எல்லா சமூகங்களுமே வந்து குரல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பஞ்சமி நில மீட்புக்கு தொடர்ந்து விசிகாவோ மற்ற பாதிக்கப்பட்ட சமூகங்களோ குரல் கொடுத்துட்டு இருக்கும்போது இன்றைக்கு வந்து எல்லா சமூகமும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இருந்தாலும் இந்த நிலங்கள் வந்து தமிழ் சமூகம் சொல்லக்கூடிய சமூகங்கள் தானே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி செஞ்சு வச்சிருக்காங்க. இல்ல, அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, 1892 அன்றைய வெள்ளைக்கார கலெக்டரா இருந்தவர், செங்கல்பட்டு கலெக்டரா இருந்தவர், அவர் வந்து இவங்க வாழ்வாதாரம் உயர வேண்டும், பொருளாதார ரீதியாக உயர வேண்டும் என்பதற்காக 12.5 லட்சம் ஏக்கர் நிலங்களை வந்து அன்றைய இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல சொல்லி மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் 10 வருஷம், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 10 வருஷம் விற்க வாங்க கூடாது, அதுக்கப்புறம் வந்து வேற சமூகம் வாங்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கு. ஆனால் இப்ப கணக்கெடுத்து பார்த்தா வெறும் 32,000 ஏக்கர் கூட இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வெறும் 32,000 கூட இல்லைங்காங்க. இந்த நிலங்கள் முழுதுமே தமிழ் சமுதாயத்தில் இருக்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். முழுக்க முழுக்க திராவிடர் என்று சொல்லக்கூடிய பிறமொழியாளர்களுடைய ஆக்கிரமிப்பு தான் இருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டாக தமிழகத்திலேயே ஆட்சி செய்யக்கூடிய கட்சி திமுக, அதோடைய தலைமையகம் அன்னை அறிவாலயம். அந்த அண்ணா அறிவாலயமே பஞ்சமி நிலத்துல தான் இருக்குது. முரசொலி பத்திரிகை அலுவலகம் பஞ்சமி நிலத்துல தான் இருக்கு. நம்ம கீழ்பாக்கத்துல பச்சைப்பாஸ் கல்லூரிக்கு ஆப்போசிட்ல 25,000 ஏக்கர் பஞ்சமி நிலம் இருந்ததா சொல்லப்படுது. அது இப்ப யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. அப்படிங்கிறத பல பிரச்சனைகள் இருக்கு. அப்போ யாராவது இருக்கட்டும், தமிழர்கிட்டே இருக்கட்டுங்க, தப்பு இல்லைங்க. அவங்கள்ட்ட பிரிச்சு ஒருத்தர்கிட்ட சட்டத்துக்கு புறம்பாக பிடிக்கிற நிலத்தை அவங்க திருப்பி கொடுக்கல, என்ன பிரச்சனை? அதை அரசு செஞ்சிருக்கணும்ல. யார்கிட்ட வேணாலும் இருக்கட்டும், நீங்க சொல்ற மாதிரி தமிழர்கிட்டே கூட இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் அவங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுக்கறதா நான் கடமை. அவருக்குள்ள உரிமையை, அவருக்குள்ளதை நீங்க வந்து சட்டத்துக்கு புறமாக அபகரிச்சீங்க அப்படிங்கும்போது உங்க வேலை தப்பு. அப்ப சொத்தை திருப்பி கொடுத்துட வேண்டியதானே. உலகிலேயே மிகப்பெரிய மோசடியாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னை சிட்டில ஏக்கர் வந்து எவ்வளவு இருக்கும்? 60 கோடி 50 கோடி இருக்கும். அந்த வகையில கணக்கு போட்டு பார்த்தா ஒரு ஏக்கர் 1 கோடி ரூபாய் போட்டாலும் 11 லட்சம் கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கு. உலகின் மிகப்பெரிய மோசடியே இந்த பஞ்சமி நில மோசடி தான். அப்ப நம்ம சகோதரர்கள் இடத்தை அடுத்தவர்கள் அபகரித்திருக்கிறார்கள், அவர்கள் உரிமை மீட்டு தர வேண்டும் என்று தமிழ் சமூகத்தில் உள்ள முக்கியமான தமிழ் சாதிகளை சேர்ந்த தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய சகோதரனுடைய இடத்தை, அவனுடைய உரிமையை நாம் பெற்றுத்தர வேண்டும் என்கிற வகையில அண்ணன் சீமான் அவர்கள் முயற்சியில அனைத்து தமிழ் சமூகங்களும் ஒன்று சேர்ந்து இதுக்காக ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. இது நிச்சயம் வெற்றி பெறும் சொல்லி எல்லாரும் நம்புறோம். அது மட்டும் இல்லாமல் மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனை. இப்போ இலங்கை கடற்கரையில பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம ஆட்களை கைது செய்யறது, நம்ம ஆட்களோட படகு அபகரிக்கிறது, அப்புறம் வழக்கு போடுறது, அப்புறம் ஃபைன் 1 கோடி ரூபா 2 கோடி ரூபான்னு போடுறது, முன்னெல்லாம் நிறைய சுட்டு கொல்லப்பட்டது, இப்படி நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு.
அப்போ நம்மளுடைய சகோதரன் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறான். எப்படி பஞ்சம நிலத்துல பறையர் சமுதாயம் பாதிக்கப்படுகிறதோ அதே மாதிரி மீனவர்களுக்கு அந்த பிரச்சனை வருது. அப்போ அந்த மீனவர்களையும் நாம் காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. தமிழ் சமூகங்கள் அனைவரும் நம்ம சகோதரர்களுக்கு யாருக்கு எந்த சமுதாயத்துக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் அதை சரி செய்யணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அண்ணன் சீமான் அவர்கள் இதற்கான முயற்சி எடுத்திருக்காங்க. அப்போ தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த அனைவரும் இதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. சொல்ல போனா திராவிடம் என்பது நம்மளை ஏமாற்றக்கூடிய ஒரு திருட்டு செயல். இப்போ நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க தமிழர் தமிழ் தேசியம் தமிழர் ஒற்றுமை மக்கள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய நாடா சமூகமா இருக்கட்டும், அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர், மரவ சமூகம், கோனார் சமூகம் எல்லாமே தனித்தனியா தான் இருக்காங்க. தொடர்ந்து சிக்கல்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. தமிழர் தமிழ் தேசியம் நோக்கி வர மாதிரி இல்ல, தெரியல. அதற்கான முயற்சி தான் இது. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை எந்த சமுதாயம், உதாரணத்துக்கு இப்போ ஒரு தேவேந்திர குல சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் ஒற்றுமையாக சேர்ந்து அவருடைய பிரச்சனைகளை சரி செய்து விட்டால் தமிழ் தேசிய ஒற்றுமை வந்துருமா வராதா? கண்டிப்பா வரும். அப்படியே தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைக்குரிய சமூகங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து விட்டால் தமிழ் தேசியம் நிச்சயம் மலரும். தமிழர்கள் நாட்டில் தமிழர்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும், தமிழர்களுடைய மொழியை தமிழர்களை தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழர்கள் ஒன்று சேருவாங்க. சேர்றதுக்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் இது. எங்கு பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை நம்ம எல்லா சகோதரர்களும் அண்ணன் தம்பியும் சேர்ந்து பேசி அதை முடிச்சுக்கிடணும். அதை விட்டு நம்ம எல்லாம் அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு அதுல குளிர் காயக்கூடிய திராவிட ஆட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை என்னைக்கு தமிழர்களுக்கு வருகிறதோ, இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கு, முழுமையா வரும்போது திராவிடர்கள் ஆட்சி தமிழ்நாட்டில் அப்புறப்படுத்தப்படுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு சொல்ல முடியுமா? இப்போ ஏன்னா தென் மாவட்டங்களில் படிக்கக்கூடிய மாணவரோட வாயில வெட்டக்கூடிய ஒரு சம்பவத்தை பார்த்தோம். அதே மாதிரி பைக் ஓட்டினதுக்காக கையை வெட்டக்கூடிய சம்பவம் பார்த்தோம். இப்போ கபடி விளையாண்ட ஒரு சிறுவன் மீதும் தாக்குதல் நடந்திருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அரிய சமூகங்கள்ல இருக்கக்கூடிய சாதிய மனநிலை அதுதாங்க. அதை சரி பண்ணது எப்படி சரி பண்ண முடியும்? அதை சரி பண்ணதுக்கு தமிழ் தேசியத்தால தான் முடியும். சாதி வெறியை பெட்ரோல் ஊற்றி வளர்க்கறது திராவிடர்களுடைய வேலை, திராவிட ஆட்சியாளர்களோட வேலை, திராவிட அரசியல்வாதியோட வேலை. ஆனா தமிழ் தேசியம் என்ன சொல்லுது? நம்ம எல்லாம் அண்ணன் தம்பிகள், நமக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது, ஒற்றுமையா இருக்கணும், சாதி ரீதியான எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, படிக்க வேண்டும், முன்னேற வேண்டும், வாழ்வாதாரம் பெருக வேண்டும், ஒரு ஐபிஎஸ்ஆ வரணும், ஐஏஎஸ்ஆ வரணும், எல்லாருமே நம்ம ஒற்றுமையாக முன்னேற வேண்டும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில தானே இது நடக்குது. இவ்வளவு நாள் இந்த புரிந்துணர்வு இல்லைல்ல. இவ்வளவு நாள் நாடார் நான் பெரிய ஜாதி, தேவர் நான் பெரிய ஜாதி, தேவேந்திர குலவர்கள் நான் பெரிய ஜாதின்னு இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு சாவக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம எல்லாரும் ஒன்றுதான், உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை, எல்லாரும் ஒண்ணுதான். எல்லா சமூகத்துக்கும் உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். இதுல நம்ம எல்லாருமே உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க சரி செய்யறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்க சரி செய்யுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து நமக்குள்ள பிரச்சனையை தீர்த்து கொள்வோம். நமக்கு சாதி ரீதியான மோதல்கள் தேவை கிடையாது, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அடிப்படையில தான் இன்னைக்கு தமிழ் சமூகம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கு. ஆனா இப்போது நான் தென் மாவட்டங்களில் திரும்ப குறிப்பிட்டது காரணம் இந்த மாதிரியான இயக்கங்கள் இருக்கு. இப்போ ஒவ்வொரு சமூகத்துக்கான இயக்கங்கள் இருக்கு. அந்த இளைஞர்களை அரசியல்படுத்தக்கூடிய ஒரு போக்கு இருக்கா? ஏன்னா நம்மளுடைய சமூகம் பெரும்பான்மை அப்படிங்கிற ஒரு அந்த ஊக்கத்தை தான் மட்டுமே செலுத்துறாங்க. பெரும்பான்மை மற்ற சமூகங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க மேல வரணும் அப்படிங்கிற தமிழர் அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்கணும்னு சொல்றது இல்லைல்ல. அது இவ்வளவு நாள் இல்லை சார், இனிமே வரும், வரக்கூடிய வாய்ப்பா. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு பறையர் சமுதாயத்துடைய சொத்தை ஒருத்தர் திருடிட்டாங்க, அதுக்கு ஆதரவாக தேவர், கவுண்டர், நாடார், கோனார், தேவேந்திர குல வேளாளர்கள், முதலியார், இப்படி எல்லா சமூகமும் சேர்ந்து அவருக்காக போராடுறதை இது வரைக்கும் நீங்க பார்த்துருக்கீங்களா? தமிழக அரசியல் இதுவரையும் நடந்திருக்கா? நடக்கல. அதுக்கு அடுத்து மீனவர்களுக்காக அதே மாதிரி எல்லா சமுதாய மக்களும், சொல்ல போனா அந்த நிகழ்ச்சியில நாங்க கலந்துட்டு ஆதரவு தரோம் இன்னும் எவ்வளவோ அமைப்புகள், சங்கங்கள், கட்சி தலைவர்லாம் போன் பண்ணி கலந்துக்கிறதுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு இவங்க ஒற்றுமையை விரும்புறாங்க. இவர்கள் எப்படினாலும் ஒன்றுபடுவார்கள். அதுக்கு காலம் சூழல் இது சரியான காலமாக சூழலாக இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி தென் மாவட்டங்கள்ல 4 வருஷத்துல 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், அப்பாவி இளைஞர்கள் சாதி ரீதியாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், வெட்டப்பட்டிருக்கிறார்கள் எல்லாம். ஆனால் அந்த 200 இளைஞர்களும் ஒற்றுமையாக இருந்திருந்தால் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கலாம். சுவாமி விவேகானந்தர் அழகா சொல்லுவார், சென்னை இளைஞர்கள் மீது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உள்ளது, 100 இளைஞர்களை கூட நான் இந்த உலகத்தையே மாற்றி காட்டுகிறேன். நம்ம ஒரு 4 வருஷத்துல 200 இளைஞர்கள் இழந்திருக்கோம். உலகிலே இளைஞர்களுடைய நாடு இந்தியான்னு சொல்லக்கூடிய இடத்துல சாதி ரீதியாக
அப்பாவி இளைஞர்கள் படுகொலை செய்வதை எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. யாராக இருந்தாலும் படுகொலை செய்பவர்கள் மீது கடுமையான தண்டனை கொடுக்கணும், உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு கொடுக்கணும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதே சமயத்தில் இது போன்ற சம்பவங்கள் எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாருமே ஒரு ஒருங்கிணைந்து இனிமே இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது எந்த சமூகத்திலையும் அப்படிங்கிற அடிப்படையில தமிழர்கள் எல்லாம் ஒன்றுபட வேண்டும். இதுதான் நோக்கம். இப்போ நீங்க குறிப்பிட்டீங்க இந்த சமூகங்கள் வந்து இதை தொடர்ந்து வாக்கு செலுத்துவது வந்து திமுக, அதிமுக, அதே மாதிரி காங்கிரஸ், பிஜேபிக்கு தென் மாவட்டங்கள்ல அதிகமான வாக்குகள் இருக்கு பார்க்க முடியுது. இப்போ இந்த சமூகங்கள் வந்து அவங்களுக்கு தானே திரும்ப திரும்ப வாக்கு செலுத்துறாங்க. இப்போ தமிழ் தேசியம் பேசக்கூடிய இயக்கங்களுக்கு வந்து குறைவான வாக்குகள், அது டெபாசிட் வாங்கக்கூடிய அளவுக்கு கூட இல்லை தானே வாக்குகள். இல்ல, அது வந்து இது வரைக்கும் நடந்த விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு வந்து ஒற்றுமை கிடையாது. அதுக்குதான் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்றது. முதல்ல சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்தாலே மக்கள் தொகை எவ்வளவு தெரியும் போது எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை வந்துடும். இப்போ இன்னைக்கு தேதி வரைக்கும் எல்லாருமே நான் 2 கோடி பேர் இருக்கேன், நான் 3 கோடி பேர் இருக்கேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கதா காரணம். இந்த சண்டையை தான் திராவிட அமைப்புகளோ 10 அமைப்புகளோ விரும்புது. ஏன்னா இவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாதான் நம்ம ஆட்சிக்கு நீடிக்க முடியும், ஆட்சிக்கு வர முடியும், நமக்கு ஓட்டு போடுவாங்கங்கிற எண்ணம் அவங்க கிட்ட இருக்கு. இவங்க எல்லாருமே அவங்களுடைய பலம் என்ன என்று தெரிந்து அரசியல் களத்துக்கு வரும்போது நிச்சயம் நீங்க சொல்லக்கூடிய திமுகவுக்கோ இல்ல வேற கட்சிக்கோ அவங்க வந்து வாக்களிக்க மாட்டாங்க. இப்போ காமராஜரையே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார், ஆனா அவர் ஒரு தமிழர். அவர் தமிழருங்கிற வகையில தேசிய அரசியல் இருந்தாலும் தமிழகத்துக்கு தேவையான எல்லா நல்ல விதைகளையும் செஞ்சு முடிச்சிருக்காரு. கல்வி கண் தந்த காமராஜர், விவசாய புரட்சி செய்த காமராஜர், தொழில் புரட்சி செய்த காமராஜர், இப்படி நம்ம தலைவருடைய வரலாறு நிறைய நம்ம சொல்றோம். அதுக்கு முன்னாடி சுப்ராய கவுண்டர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஒரு தமிழர் இருந்தார். அதற்கு பிறகு ஐயா ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் இருந்தாங்க. இப்படி தமிழர் ஆட்சி தமிழ்நாட்டில் இல்லாததுதான் இது போன்ற சாதி மோதல் வர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். உண்மையான தமிழர்கள் என்னைக்கு தமிழக பகுதியில் தலைமை பொறுப்புக்கு வராங்களோ அன்னைக்கு சாதி ரீதியான பிரச்சனைகள் 100% முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு. இப்போ தொடர்ந்து சமூக ஒற்றுமை வந்துட்டே இருக்கும்போது இன்றைய இளைஞர்கள் இன்னைக்கு வந்து டிஜிட்டல் யுகம், என்ன நடக்குதோ அடுத்த செகண்டே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, யூடியூப், இன்ஸ்டாவில் எல்லாம் பார்க்க போறாங்க. அப்போ தலைவர்கள் எல்லாமே ஒற்றுமையா இருக்கும்போது பல கருத்து முரண்பாடு இருந்தாலும் கூட, எல்லாத்துக்கும் கருத்து முரண்பாடு இருக்கும், பொண்டாட்டி புருஷனுக்குமே கருத்து முரண்பாடு இருக்கும், எல்லாருமே அதை கடந்து எல்லாம் சமூகம் சொல்லி எல்லாம் ஒன்னா கை கோர்க்கும் போது அவங்களை பின்பற்றி வரக்கூடிய இளைஞர்கள், அந்த சமூக இளைஞர்கள் நம்மளுடைய தலைவர்கள் எல்லாம் ஒற்றுமையாகி விட்டார்கள். நம்ம சாதி ரீதியான மோதல்கள் நம்ம செய்யக்கூடாது, சாதிய வன்மை நமக்கு இருக்கக்கூடாது, தலைவர்கள் எல்லாம் கை கோர்த்துட்டு அண்ணன் தம்பியா கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம எதுக்கு சாதி சண்டை போடணுங்கிற எண்ணம் குறைஞ்சபட்சம் 50% வந்துடும். அப்படி வரும்போது இந்த கொலை சம்பவங்கள் நிகழாது, சாதிய மோதல்கள் வராது அப்படிங்கிறது நாங்கள் உறுதியாக நம்புறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பிஜேபி அவர்களோட அரசியல், அவங்களோட வாக்கு சதவீதம் வந்து உயர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ கொங்கு பகுதிகளில் வாக்கு சதவீதம் அதிகமாகிட்டு இருக்காரு, அதே மாதிரி டெல்டா பகுதியிலும் வாங்குற மாதிரி தென் மாவட்டங்களையும் காங்கிரஸ், பிஜேபி அந்த வாக்குகள் உயர்ந்துகிட்டே இருக்கு. குறிப்பிட்டு வந்து கிறிஸ்தவர்கள், அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர் இஸ்லாமியர்கள் வந்து காங்கிரஸ் பக்கமும், அங்க இருக்கக்கூடிய இந்து சமூகங்கள் வந்து பிஜேபி பக்கம் போறதுதான ஒரு சூழல் தான் இருக்கே தவிர தமிழ் தேசியத்தை நோக்கி வராங்களா அவங்க இந்த சமூகங்கள்? அதாவது கிறிஸ்தவராக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், இந்துக்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இவங்களெல்லாம் முதல்ல தமிழர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்டாட மத ரீதியா வந்து காங்கிரஸ் பக்கம், அதுதான் அதே பிஜேபி பக்கம் தான் அங்க போறாங்க இளைஞர்கள். அதை நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். இவங்களுக்கு இந்த தமிழ், நாமெல்லாம் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு புரிந்துணர்வு எப்போ வருதோ அப்பவுமே நீங்க சொல்ற அனைத்து அரசியல் கட்சியும் அவுட் ஆயிரும். நம்ம எல்லாம் தமிழர்கள்ங்கிறத முதல்ல வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம அரசியல் பேசும்போது அவங்களுக்கு அந்த புரிதல் வரும்போது, இப்போ ஒன்றும் இல்லை, நாம் தமிழர் வேலையில் வந்து சிறுபான்மை மக்கள் கட்சி சேர்ந்த ஒருத்தர் பேராயர் பேசுறாரு. அவர் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கட்சி திமுகன்னு சொல்றாரு. கிறிஸ்தவர்களை வாக்கு வங்கி வைத்து ஆட்சிக்கு வந்த திமுக கிறிஸ்தவர்களுக்கு ஒண்ணுமே செய்யல, சிறுபான்மை நலனுக்கு எதிரான கட்சி தான் திமுக அப்படின்னு மிக தெளிவாக பேசுகிறார். ஐயா தனாவர் ரஹீம் அவர்கள் முஸ்லீம் சமூகத்துக்கு திமுகவில் எந்த பிரயோஜனமும் கிடையாது, திமுக முஸ்லீம்களோட எதிரி அப்படின்னு பதிவு செய்றாங்க. இந்த புரிவு வந்து இப்ப தலைவர்களுக்கு வந்திருக்கு இல்லையா, இது அடுத்தபடியாக மக்களுக்கும் வரும், இளைஞர்களுக்கும் வரும். அப்படி வரும்போது உண்மையான சூழலை புரிந்து கொள்ளும் போது தமிழ் தேசியம் நிச்சயம் வளரும். இதுல உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ நிறைய பேர் திராவிட தலைவர்கள் தான் தமிழக தலைவர் நினைச்சுடுவாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பெரியார் ஈவேரா இருக்காருங்களா, அவருக்கு ஒரு புக்கு போடுவாங்க தமிழர் தலைவர்னு, நம்மளாம் அதை படிச்சுட்டு தமிழர் தலைவர்னு நினைச்சிருப்போம். ஆனா உண்மை நிலைமை என்ன, அவர் ஒரு பிறமொழியாளர், தமிழர்களுக்கு எதிரானவர், தமிழ் மொழிக்கு எதிரானவர், தமிழக மக்களுக்கு எதிரானவர், தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர். அப்படிப்பட்ட அந்த நபரையே நம்ம தமிழக தலைவர் நினைச்சிருக்கோம். இன்னைக்கு கூட பாருங்க,
அந்த கட்டமைப்பு அப்படியே தான் வச்சிருக்காங்க. விடுதலைன்னு ஒரு பத்திரிகை வருது, அந்த பத்திரிகையோட ஆசிரியர் வந்து தமிழர் தலைவர் அப்படின்னு போட்டு வருது. ஆனா பொருளாதார ரீதியா நீங்க சொல்லக்கூடிய திராவிடத்துக்கு தானே இப்ப நீங்க தமிழர்னு சொல்றீங்க, தமிழ் சமூகம்னு சொல்றீங்க. பொருளாதார ரீதியா அவங்கள பலப்படுத்துறது தமிழ் சமூகங்கள் தானே. இப்போ தமிழ் தேசியத்தை நோக்கி வரக்கூடியவர்களுக்கு பொருளாதார ரீதியா யார் வந்து இங்க கொடுக்கக்கூடிய, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணர்வு இருக்கும். அந்த அடிப்படையில முந்தி வந்து தமிழுக்காக போராடினாங்க, ஹிந்திக்காக எதிர்த்து போராடினாங்க அப்படின்னு சொல்லி அண்ணா அவர்கள் கட்டமைத்த அந்த திராவிட சித்தாந்தத்தை தமிழ் தேசியம்னு நினைச்சுக்கிட்டு தமிழர்கள்லாம் ஒரே அளவுல உதவி செஞ்சாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, திராவிட கழகம் வளர்றதுக்கே தமிழர்கள் தான் அதிக அளவில் பணம் செலவு பண்ணாங்க. சொல்லப்போனால் திராவிட இயக்கமாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இவங்களுக்கு அதிக அளவில் ஃபண்டிங் பண்ணது வந்து பண உதவி செஞ்சது வந்து நாடக சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள். குறிப்பாக பட்டிவரன்பட்டி சுதந்திர பணியாளர்கள், வி ராமசாமி நாளர்கள், இவங்கெல்லாம் போன்ற பெரிய பணக்காரங்களாம் இவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அதே சூழலில் அப்போ இருந்த காங்கிரஸுக்கு இவங்க யாரும் உதவி செய்யலை. காங்கிரஸ் வந்து மக்கள் ஆதரவோட நாட்டுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட கட்சிங்கனால அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திராவிட, அதை ஃபஸ்ட்டு நீதி கட்சி இருந்தது, திராவிட கழகம் இருந்துச்சு இல்லையா, அந்த காலகட்டத்தில் நீதி கட்சியை வீழ்த்தி விட்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சு. அதே போன்று இன்றைக்கு திராவிடம் வந்து தமிழர்களுக்கு எதிரான கட்சி, திமுக தமிழர்களுக்கு எதிரானது. அந்த அடிப்படையில் நம்மளாம் ஒன்று சேரணும். மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது 5 முறை தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த திமுக ஓட்டுக்கு 2000-3000 கொடுத்து எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்க. தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஒரு பைசா செலவு இல்லாம, ஓட்டுக்கு பணம் கொடுக்காம கஷ்டப்பட்டு இன்னைக்கு 24,000 ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. இந்த 24,000ங்கிறது நாளைக்கு 2 லட்சம் ஓட்டா மாறதுக்கான சூழல் இருக்கு. அதற்கான ஒரு முயற்சி தான் இந்த மாதிரியான தமிழ் சமூகத்தோட ஒற்றுமை. என்னைக்கு திராவிடர்களால் தான் நம்மளுடைய அரசியல் அதிகாரம் பறிக்கப்படுகிறது அப்படிங்கிற புரிதல் தமிழக மக்களுக்கு வருகிறதோ அன்னைக்கு வந்து முழுமையாக திமுக நிராகரிக்கப்படும். குறிப்பா பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள எம்பி தொகுதியெல்லாம் பாருங்களா, முக்கியமான எம்பி தொகுதியெல்லாம் பிறமொழியாளர் தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ வடசென்னை எடுத்துடுங்க, வடசென்னை பிறமொழியாளர்கள். அங்கே ஒரு தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மீனவரோ, இல்லை ஒரு கிராமணியோ, இல்லை ஒரு வன்னியரோ, இவங்கெல்லாம் ஒற்றுமையாக ஓட்டு போட்டால் அவங்க வர முடியாது. ஆனால் அவர் திராவிடர், நமக்கு எதிரானவர் அப்படிங்கிற சிந்தனையே நம்ம ஆளுங்களுக்கு வரல. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கு. அது வந்து பெரிய லெவலில் ஆகும்போது அது சரியாயிரும். அதே மாதிரி மத்திய சென்னை தயாநிதி மாறன், அங்கே ஒரு தமிழர் தான் வரணும். திருச்சி துரை வைகோ, அப்போ அது பிறமொழியாளர்கிட்ட போயிருது. மதுரையில் யார் வரணும்? ஆமா, அதே மாதிரி அதுவும் பிறமொழியாளர்கிட்ட போயிருச்சு. தூத்துக்குடி பிறமொழியாளர்கள், திருச்சி பிறமொழி, இப்படி எல்லாமே நம்ம ஒற்றுமை இல்லாத காரணத்தினால தான் இவங்களால வர முடியுது. என்னைக்கு நம்ம எல்லா சமுதாயமும் நாம் தமிழர் ஒற்றுமையா ஓங்கி திராவிடத்தை அடிக்கிறோமோ அன்னைக்கு இந்த பிரச்சனை சரியாயிரும். அதற்கான சூழல் 2026 நிச்சயம் வரும்னு சொல்லி எல்லா மக்களும் எதிர்பார்க்கறாங்க. எல்லாத்தையும் நீங்க தனிப்பட்ட முறையில் பேசி பாருங்க. திமுக ஆட்சி படு மோசமான ஆட்சி. எடப்பாடி ஐயா ஆட்சி காலத்தில் இருந்த நிர்வாக திறமை கூட இந்த ஆட்சியில கிடையாது. ஒரு நாளைக்கு 6 கொலை 5 கொலை நடக்குது. மது போதையில கடைகளில் புகுந்து அடுத்த கடையில பிறந்து மாமல் கேட்டு மிரட்டுற காட்சிகள் நிறைய நடக்குது. 2012 தான் அதிகமான கொலைகள் நடந்திருக்கு. இன்னைக்கு அது வந்து அவர் சும்மா சொல்லிக்கிற வேண்டியதான். அவங்க வந்து அதிமுக ஆட்சி காலத்துல அதிகமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுதாங்க. இப்போ எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி இவங்க மாறி மாறி சொல்லிட வேண்டியதான். உண்மைங்கிறது தெரியலையா? இந்த மாதிரியான சட்ட ஒழுங்கு பிரச்சனை நேற்று நடந்த மாதிரி சம்பவம் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்துச்சா? நான் ஒரு முதலமைச்சர் தான் நான் என்ன சொல்லுவேன்? திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்து நானும் அதான் சொல்ல போறேன். ஆனா உண்மை என்னன்றது மக்களுக்கு தெரியும் இல்லையா? நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுக மக்கள் விரோத ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. இவங்களுடைய மக்கள் விரோத ஆட்சியால் தமிழ் தேசியம் நிச்சயம் மலரும். குறிப்பா தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கனிம வள கொள்ளை அப்படிங்கிறதும் அது குறித்து இங்க தமிழ் தேசிய இயக்கங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க சொல்றாங்க. அதே மாதிரி அங்க மணல் கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி கேரளாவில இருந்து மருத்துவ கழிவுகள் வந்து கொட்டுறாங்க, குப்பையில கொட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. இது குறித்தான புரிதல் வந்து அந்த மக்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நேற்று முன்தினம் வந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய பாதுகாவலர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. பார்த்துருப்பீங்க நீங்க. அப்போ அவர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவில் எனக்கு இந்த மாதிரி கொலை மிரட்டல் இருக்கு, என்னை வந்து கொன்றுவாங்க, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி ஆய்வாளர் அவரோட மனு கொடுத்துருக்காரு. ஆய்வாளர் சரியில்லைன்னு சொல்லி ஏசிக்கிட்ட மனு கொடுத்துருக்காரு. அவரும் சரியில்லைன்னு சொல்லி வீடியோவும் போடுறாரு. 20க்கும் மேற்பட்டவர்கள் மேல
அவர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார். அதுல ஒரு 2 பேரை கூப்பிட்டு காவல்துறை முறைப்படி விசாரிச்சு அவங்களுக்கு உரிய தண்டனையோ இல்ல அவங்களை கூப்பிட்டு வார்னிங் பண்ணியிருந்தாலோ இவருடைய இந்த சம்பவம் நடந்திருக்காரு. இவங்க ஆளுங்கட்சி பிரமுகர்களுக்கு ஏதோ ஒரு வகையில அடிபணிந்து, அது கைவிட்டாக இருக்கலாம், இல்ல அதிகாரத்துக்கு பயந்து இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் அடிபணிந்து அவங்களை கூப்பிட்டு எந்த விசாரணை நடத்தானால நம்ம வந்து ஒரு அநியாயமா ஒரு உயர்வு இழந்துட்டோம். இதே போன்ற சம்பவம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடக்குது. ஒரு ஆட்டோட டிரைவர் சேது மாணிக்கங்கிறவரு நடுரோட்ல அவமானப்படுத்திக்கிறார், பல திமுக காரங்களை அவமானப்படுத்தப்படுறாரு. அப்போ அவர் வந்து இதே மாதிரி இன்ஸ்பெக்டர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காரு, அவர் நடவடிக்கை எடுக்கல. எஸ்பிகிட்ட போய் கொடுக்காரு, அவர் நடவடிக்கை எடுத்து என்ன கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி சமாதானமா போங்க அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க. அவர் வந்து நம்ம மேல எந்த குற்றமும் இல்லை, நம்ம சட்டப்படியாக போராடுறோம், நமக்கு சட்ட பாதுகாப்பும் இல்லை, இதுக்கப்புறம் நம்ம உயிரோடு வாழ்றதை வேஸ்ட்டுன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, விஷம் அருந்தி எஸ்பி அலுவலகத்திலே உயிரை விட்டுறாரு. அவர் வந்து திமுகவினர் மீது நேரடியாக குற்றச்சாட்டுறாரு. ஆனா இன்றைய தேதி வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த திமுகவினர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்படி ஆளுங்கட்சி பிரமுகர்களும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான அரசு அதிகாரிகளும் மக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கடைக்கோடி மக்கள் வரையும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால மக்களே தண்ணீர் எந்திரிச்சு அடிக்கலாம் மாட்டாங்கன்னா, ஒரு போலீஸ் அதிகாரிக்கே உயிர் போயிடுச்சு, சாதாரண மக்கள் எப்படி போவாங்க? அவர் ஏற்கனவே அரசு அதிகாரியாக இருந்தவர், அரசு வேலை இருந்தவர், அவருக்கே அந்த நிலைமை போது சாதாரண அடித்தட்ட மக்கள் எப்படி எதிராக போவாங்க? அப்போ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்னது? வாக்கு தான். அந்த வாக்குச்சீட்டின் மூலம் இந்த மாதிரி அநியாயங்களுக்கு முடிவு கட்டுவார்கள். இது வந்து கடந்த கால தமிழக வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கட்டத்தில் ஆட்சி சரியில்லைன்னா மக்கள் மொத்தமாக கோபப்பட்டு ஆட்சி அகற்றுவாங்க. அந்த நிலைமை தான் இப்போதைய சூழல்ல இருக்குது. ஆனா இப்போ நீங்க குறிப்பிட்டீங்க, கடந்த காலங்களில் இப்போ டாஸ்மாக் குறித்து மக்களோட பார்வை நிறைய இருந்தது. 2016 வந்து பெரிய அளவில் எழுச்சி போராட்டங்கள் நினைச்சேன். மறுபடியும் வந்து அதிமுகவுக்கு தான் வாக்கு செலுத்துறாங்க. இப்பயும் வந்து டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாலும் தேர்தலில் மக்கள் வந்து வாக்கு மாற்றி செலுத்துறது இல்லைல்ல. இல்லை, மாற்றி செலுத்துறதுல இன்னைக்கு வந்து அரசு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் வச்சுதான் குடும்பம் நடத்தக்கூடிய சூழல்ல மக்கள் வந்து தள்ளப்படுறாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடையாது, அவங்க வந்து வாழ்வாதாரம் உயரலை. திமுக ஆட்சி காலத்தில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் மதுபான கடைகளையும் நான் மூடுவோம், தமிழகத்தில் அதிக விதவைகள் இருக்க மாநிலம் இந்தியாவிலே தமிழகம், கொலை குற்றங்கள் நடக்கிற மாநிலம் தமிழகம். டாஸ்மாக் மதுபானத்துக்கு மேலே வந்து மூடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மூடிட்டு எலைட்டுங்கிற பேரில் ஹைடெக் 1000 ரூபாய்க்கு விற்கிற 100 ரூபாய்க்கு விற்கிற சாராயத்தை 1000 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி எலைட்டுங்கிற ஒரு பேரில் மளிகை கடை மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் திறந்துருக்காங்க. நீங்கள் கவனிச்சிக்கல இல்லைன்னு தெரியல. இவங்க என்ன பண்றாங்க, சின்ன மளிகை கடையில் போய் நீங்க வாங்காதீங்க. இப்போ கல் வந்து இயற்கை தரக்கூடிய ஒரு உற்சாக பானம், அதை குடிச்சா பெருசா கெடுதல் கிடையாது. ஆனா அதுக்கு வந்து தடை. சாராயம் இப்போ இவங்க டாஸ்மாக் விற்கிறது முழுக்க முழுக்க கெமிக்கல் சாராயம். அதை ஒருங்கிணைக்க முடியாதுல்ல. கல் வந்து அங்கங்க எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா எப்படி ஒருங்கிணைக்க முடியும்? அப்படின்னு தானே இதை ஒருங்கிணைக்கணும் அவசியம் இல்லையா? அது வந்து ஒரு பணம் பால். இப்போ மாட்டுல பால் கறக்குறோம், அதை நம்ம வந்து விற்கிறோம், தண்ணி கலந்து சில பேர் விற்பாங்க. அதுக்காக மாட்டில் பாலே கறந்து விற்கக்கூடாதுன்னு தடை விதிக்க முடியுமா? மரத்துல இயற்கையா வரக்கூடியது, அது வந்து உடம்புக்கு நல்லது. அதை அந்த விவசாயி அவன் இஷ்டத்துக்கு இறக்கி வித்துட்டு போறான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ டாஸ்மாகே வேணாம்னா இப்போ மற்ற மாநிலங்களில் போய் குடிப்பாங்க, குறிப்பாக வந்து புதுச்சேரியில் போய் குடிப்பாங்க. அதே மாதிரி கள்ளச்சாராயம் பெருகும். இப்போ கள்ளக்குறிச்சி பார்த்தோம், மரக்கணம் பார்த்தோம், அந்த மாதிரி கள்ளச்சாராயம் பெருகும். கொரோனா காலத்துல எல்லாமே தான் மூடப்பட்டு இருந்துச்சு. யாரு எங்க போய் குடிச்சா? யாரு வந்து குடிச்சு செத்தா? நீங்க முழுசா 100% தடை பண்ணிட்டு அதுக்கு ஒரு கட்டுப்பாடை விதிச்சு மக்களை வந்து கட்டுப்படுத்த முடியலன்னா உங்களுக்கு எதுக்கு அரசு எந்திரம்? மக்களுக்கு இப்போ நம்ம தமிழக முதல்வர் என்ன சொல்றாரு, என்னை வந்து எல்லா அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு பார்க்கணும். மக்களை வந்து உங்களை அப்பாவை பார்க்கணும், அப்பான்னு நினைக்கணும்னா ஒரு மகன் குடித்து ரோட்டில் விழுந்து கிடப்பதை எந்த அப்பனாவது ஏற்றுக்குவாரா? அவர் ஒரு குடிகாரனாக இருந்தாலும், அவர் தவறான நபராக இருந்தாலும், தன்னுடைய பையன் குடித்து விட்டு ரோட்டில் விழுந்து கிடப்பதை எந்த அப்பாவது பார்த்துக்கிட்டு சகிச்சுட்டு இருக்க முடியுமா? சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்றாங்க, நாங்க குடிக்க வேணாம்னு தான் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி. குடிக்க வேணாம், நீ முதல்ல கடையை முடியுது. கடையை திறந்து வச்சுட்டு குடிக்க வேண்டாம்னு சொல்றது ஒரு அயோக்கியத்தனம் இல்ல. 45,000 கோடி ரூபாய் டார்கெட், 50,000 கோடி ரூபாய் டார்கெட்டு, அதுல வருமானம் வரணும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இவங்க வந்து கண்மூடி, அதாவது இவங்க வந்து கண் துடைப்பு நாடகம் நடத்துறாங்க. டாஸ்மாக் மதுபானத்தில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து இப்போ கல்ல இருக்க அனுமதி கொடுத்தா கிட்டத்தட்ட 20 லட்சம் குடும்பம் பயன்பெறும். ஆனா இங்க வந்து டாஸ்மாக் முதலே ஒரு 4 பேர் 5 பேருக்கு மொத்தமா கைவிட்டு வாங்கி அதை அப்படியே ஓட்டுக்கு கொடுத்து அந்த ஓட்டை வாங்கி முதலமைச்சர் பதவியில் இருக்கலாம்ங்கிற நோக்கத்துல தான் டாஸ்மாக் கடை மூடப்படலை.
நீங்க பணம் கொடுத்துதான் வாக்குகள் வாங்குறாங்கன்னு குறிப்பிட்டாலும் வந்து தொடர்ந்து வெற்றி பெறது வந்து திமுக கூட்டணி தானே. இப்போ அதிமுக கூட்டணி வந்து சரியா இல்லை, அதே மாதிரி மற்ற கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி வரதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிற ஏன்னா மக்கள் வந்து 2026 எப்படி மாற்றம் வரும்னு சொல்லுவாங்க. மக்கள் வந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய புரட்சி உருவாகும். இப்போ டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சரா வர்றதுக்கு முன்னாடி யாராவது டெல்லியில ஆட்சிக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்காங்க. சிறிய மாநிலம் தான் சார். சிறிய மாநிலம் பெரிய மாநிலம் கிடையாது. மக்கள் எல்லாம் ஒண்ணுதானே. இப்ப அங்க நீங்க சொல்றது ஒரு 2 கோடி பேர் இருக்காங்க, இங்க 10 கோடி பேர் இருக்காங்கன்னா மக்கள் ஒண்ணு. அந்த 2 கோடி பேர் இருக்கிற மனமாற்றம் இங்க 20 கோடி பேருக்கு வாய்ப்பு இருக்கு. 2024 தேர்தலுக்கு முன்பு வந்து இந்த கள்ளச்சாராய மரணங்கள் வந்து நடந்துட்டு இருந்துச்சு, கள்ளக்குறிச்சி இருந்துச்சு. அதே மாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும் 2 வெள்ளங்கள் வந்துருந்துச்சு. அதுல பாதிக்கப்பட்டிருந்தாங்க மக்கள். மக்கள்கிட்ட நேரடியாக போய் கேட்கும்போது எந்த அமைச்சருமே வரல, எந்த எம்எல்ஏமே வரல, எந்த எம்பியுமே வரலன்னு சொன்னாங்க. இருந்தாலும் திமுகவுக்கு தான் மறுபடியும் சென்னை மக்கள் வந்து வாக்கு செலுத்திருக்காங்க. இப்படிதான் அது வந்து வாக்குக்கு பணம் கொடுத்ததுனால செலுத்திருக்காங்கண்ணே. இப்போ வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வர் தமிழக ஆட்சி மேல மக்கள் கடு அதிருப்தியில் இருக்காங்க. நீங்க 1000 கொடுத்தாலும் 2000 கொடுத்தாலும் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டுங்கிற சிந்தனை அனைத்து மக்களுக்கும் இருக்கு. அதே நேரத்துல எல்லா ஆட்சியாளர்களும் சரிவர ஆட்சி செய்யவில்லை என்கிற கோபமும் இருக்கு. தமிழ் தேசியத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால், தமிழர்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில மக்களுடைய மனநிலை இன்னைக்கு இருக்கு. மக்கள் புரட்சி என்பது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் தூக்கி எறிகிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. பணக்காரங்க தான் ஆட்சி பண்ணணும்னா இந்தியாவில் வந்து அம்பானி அதானி தான் பிரதமர் பதவி வகிக்கணும். மக்கள் செல்வாக்கு உள்ளவர்கள் வந்து என்னைக்குனாலும் மக்களுடைய ஆதரவாக வருவாங்க. எடுத்த உடனே ஒரு மரத்தை வைக்கிறோம், தண்ணி ஊற்றுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும். அந்த மாதிரி தமிழ் தேசியம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கு. நிச்சயம் வளரும், மக்கள் பயனடைவார்கள். அதுதான் இதோட உள்ள நம்ம பார்க்கணும். இந்த ஆட்சி என்பது முழுக்க முழுக்க மக்கள் விரோத ஆட்சி. அது எல்லா மக்களுக்கும் தெரியுது. அப்படிங்கும்போது அதற்கான செயல்பாடுகளை வாக்குச்சீட்டு மூலம் மக்கள் கொடுப்பார்கள். இதுதான் அது வளர்றதுக்கான காரணமாக இருக்கும். சரி, இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது மிக்க நன்றி. நன்றி சார்.